இந்த சிலையை கண்டீர்களா? தாம் ஆலயங்களில் வழிபடும் சிலைகளைப் போன்றதே இது. இதன் முன்பு சிரம் தாழ்த்துகின்றீர்கள், கரம் குவித்து வணங்குகின்றீர்கள், பிரார்த்திக்கின்றீர்கள், என்றும் மகிழ்ச்சி அளிக்க வேண்டுகின்றீர்கள். இனி சிந்தியுங்கள், இந்த சிலை எதனால் ஆனது? பாறையின் ஒரு பகுதியினின்று, ஒரு சாமானியமான பாறையில் இருந்து. ஒருவேளை இதே பாறையின் பகுதி வேறெங்கும் தென்பட்டால் தாம் செய்வதென்ன? ஒதுக்கி விடுவீர்கள். அந்த பாறைக்கு தாம் மதிப்பளிப்பது கிடையாது. ஆம், அதுவேதான் மானிடர்களுக்கும் நிகழ்கின்றது. அனைவரும் போற்றும் கௌரவத்தை ஈட்டுவதும் அல்லது மற்றவரால் இகழப்படுவதும் தமது நிர்ணயமே ஆகும். தாம் தமது உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை வளர்த்தால், நன்மைகளை செய்தால், சங்கடங்களையும் அனைத்து கடினங்களையும் எதிர்கொண்டு தம்மை வலுவானவர் ஆக்கிக் கொண்டால், அதோடு சன்மார்க்கத்தையும் கடைபிடித்தால் உறுதியாக தாம் கௌரவத்தை ஈட்டுவது சாத்தியம். இல்லையே தாம் உதாசீனம் செய்யப்படுவது உறுதியாகும், இல்லையா? ராதா ராதா.